குழந்தைக்கும் தெரிய வேண்டிய ஒரு வசனம்தான். இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை பாருங்கள், அந்த இடத்துல உண்மையும் என்ன. ஏன் உண்மை? நம்மெல்லாம் பாவிங்க, நம்மளெல்லாம் ரட்சிச்சிருக்கார். அதிலே தெரியுது அந்த வார்த்தை என்னது? உண்மை. எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஏனென்றால் அவர்களில் பாவியில் பிரதான பாவினா. நிறைய போதகர்களுடைய சாட்சி கேட்கும்போது சொல்லுவாங்க, அந்த காலத்தில் எங்கள் ஊரில் ஒரு சபை இருந்துச்சு, கல்லை விட்டு நான் தான் எரிஞ்சு அந்த சபையை உடைச்சேன். எங்கள் ஊரில் ஒரு பாஸ்டர் இருந்தார், அவரை நான் தான் மண்டையை உடைச்சேன். ஏன் அந்த பாஸ்டரை கர்த்தர் சந்திக்கிறாரு? நம்முடைய தேவன் பாவிகளையும் நேசிக்கிறவர். அந்த பாவின்னு அவர் தள்ளுறதில்லை. அவனையும் காப்பாற்ற முடியுமா? அவனையும் ரட்சிக்க முடியுமா? அதனால தான் அதிகாரிகளால், பிரதான ஆசாரியர்களால் அனுமதி வாங்கி கொண்டு தமஸ்குவில் இருக்கிறதான யூதர்களை, கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தும்படி அப்ரூவல் வாங்கிட்டே வர்றான். அதிகாரிகள்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டே வர்றான். வந்து இவங்களை கொடுமைப்படுத்துறதுக்கு அவன் கையில் அதிகாரம் இருக்குது. ஆனால் அவனைத்தான் கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவருடைய மிக முக்கியமான திட்டம் என்னென்னா, ரட்சிக்க வேண்டும் என்று வந்தார். நல்லா கவனிங்க எல்லாரும். குழந்தை கொஞ்சம் சத்தம் போட்டால் கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வாங்க தயவுசெய்து. இந்த நேரம், நேற்று இந்த நேரம் இங்கே இல்லை. நம்ம தயவுசெய்து வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் சத்தத்தை அமர பண்ணிவிட்டு கொண்டு வாங்க ப்ளீஸ். சரி, கவனிங்க எல்லாரும். ஆண்டவர் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க. அப்போ இந்த ரட்சிப்பு என்கிற காரியத்தை நிறைவேற்றுவதற்குத்தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். அந்த ரட்சிப்பை குறித்த உணர்வோடு நீங்கள் செயல்பட்டால் உங்களை பார்த்து ஆண்டவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் ரட்சிப்பை குறித்த எந்த உணர்வு இல்லாமல், என் குடும்பம் ரட்சிக்கப்படலை, என் பிள்ளை ரட்சிக்கப்படலை, நான் அந்த இன்னும் நான் அநேகரை ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும், இந்த மாதிரி எந்த காரியத்தையுமே சிந்திக்காத ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்கன்னா நீங்கள் ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ரொம்ப தூரமாக. நான் வந்தேன் சர்ச்சுக்கு. இது நான் பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டங்களில் நான் அதிகமாக கேட்குறது, எனக்கு பத்திரிக்கை கொடுக்க வருகிற நிறைய இந்து திருமணங்களில் மணமகனோ மணமகளையோ கேட்டால் அவங்க இந்த மாதிரி இந்த சபையோட விசுவாசி, அவங்க அம்மா அப்பா அந்த சபையோட விசுவாசி, அப்போ ஏன் இந்த திருமணத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னு கேட்கும்போது, இயேசுநாதர் திருமணம் நடத்த இந்த பூமிக்கு வந்தாருங்கிற மாதிரி பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய இதயத்தை நோகடிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன் கையில்லாட்டாலும் நீ ரட்சிக்கப்பட்டால் போதும். இது இயேசு சொன்னார்ப்பா. ஏன்னா அந்த உலகத்தில் இத்தனை கோடி பேர் இருந்தோம் அந்த ரட்சிப்பை உனக்கு தர்றதுக்கு. இதில் பாஸ்டர் அம்மாவும் சொல்லுது, எப்படியாவது கல்யாணம் ஆனால் பரவாயில்லன்னு. நான் கேட்குறேன் நிறைய சபையில், எப்படியாவது கல்யாணம் பண்ணிடுங்க. ஆனால் இவங்க எந்த பைபிளை படிப்பாங்கன்னு தான் எனக்கு ஒன்றுமே புரியலை. இவங்க என்ன ஊழியம் செய்வாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் அப்படிப்பட்ட ஆட்கள் போன பிறகு அந்த பத்திரிக்கையை கிழித்து குப்பை தொட்டியில் போட்டுட்டு அந்த டேட்டை மறந்துடுவேன். ஏன்னா அது நம்மளை ரொம்ப வேதனைப்படுத்தும். ஆனால் சிலுவையில் தொங்குன ஆண்டவரை இங்கே வந்துட்டு சத்தியம் கேட்குற விசுவாசிங்க யாராவது நல்ல சம்பந்தம் வந்துச்சு, கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லாதீங்க. ரட்சிப்பையே தர வந்தவருக்கு சகலத்தையும் தர போதுமானவர். அப்படி தானங்க வேதம் சொல்லுது. தம்முடைய குமாரனையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அதானே சொல்லுது. அப்போ இங்கே என்ன பிரச்சனை? இவன் ரட்சிப்பை யோசிக்காமல் வேறு எதையும் யோசிச்சுட்டு போய் ஆண்டவரை வருத்தப்படுத்துகிறான். உலகத்திலேயே நம்ம அறிய வேண்டிய ஒரு சத்தியம், நாங்கள் தேவனை வருத்தப்படுத்துகிறோமா, நாங்கள் தேவனை வேதனைப்படுத்துகிறோமா? அதனால தான் தாவீது சொன்னார், வேதனை உண்டாக்கும் உங்கள்கிட்ட உண்டா? நீங்கள் உண்மையிலேயே ரட்சிப்புக்கேற்ற, அதுக்கு தான் ஆண்டவர் இவ்வளோ தொங்கினார் சிலுவையில். நம்ம இயேசுவை மட்டும்தான், மற்ற சாமிகளுக்கு மற்ற தெய்வங்கள்னு தேவர்கள்னு சொல்கிற கடவுளுக்கெல்லாம் ஒவ்வொரு விதமான அடையாளம் இருக்கும். இயேசுவுக்கு ஒரே அடையாளம், சிலுவை அடையாளம், மரண அடையாளம், மரண சாசனம். அன்றைக்கி ஒருத்தன் ஈட்டியை வச்சுக்கிட்டு சொல்கிறான், நீ கடவுளுடைய மகனாக இருந்தால் நீ உன்னை ரட்சித்துக்கொள். எங்கே வா வா, கமான் கமான் கமான், வெளியே வா, உன்னை தப்பிச்சுக்கிட்டு வா. எங்களை ரட்சிக்கும்படி அவர் தன்னை ரட்சித்து கொள்ளவில்லை. நம்புறவங்க மட்டும் ஒரு கைத்தட்டு அல்லேலூயா. அன்னைக்கு மட்டும் அவர் வந்திருந்தாருன்னா அவர் பிதா ஏற்றுக்குருவார், ஒரு பிரச்சனை இல்லை. அன்னைக்கு அவர் வந்திருந்தா பிதாவுக்கு அவர் குமாரன் தான். ஆனால் எங்கள் கதி
அதனால தான் பக்தன் இப்படி பாடினான், கல்வாரியின்றி கதி இல்லையே, வேற கதி இல்லையே. ஆனால் நான் வாழ்கிற இந்த தேசம் சொல்லுது, நதிகள் எல்லாம் கடலில் கலப்பது போல மதங்கள் எல்லாம் சொர்க்கத்தில் கலக்கிறதா. அப்படி கலந்தால் பரவாயில்லையப்பா. நாங்கள் பாட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காமல் வீட்டில் அப்படியே சேரில் கட்டிலில் படுத்துக்கிட்டே டிவி ரிமோட்டை வச்சு 2 ரிமோட்டில் பார்த்துட்டு ஜாலியாக சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்போம். எதுக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்து எல்லாம் முதுகு வலியிலையும் கால் வலியிலையும் உட்காந்துருக்கோம்? எதுக்கியா உட்காந்துருக்கோம்? ரட்சிப்பை பெற்றணும், ரட்சிப்பில் போய் ரட்சிப்பில் சேர்ந்துடணும், அந்த ரட்சிப்பை நிறைவேற காத்திருக்கணும். அதுதான் இங்கே முக்கியம். அப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் ஏன் ஆசீர்வதிக்கப்படவில்லை, ஏன் சுகமடையவில்லை? அவருடைய நோக்கம் நம்மளெல்லாம் ரட்சிக்கிறதுக்கு வந்தார். நம்மளுடைய நோக்கம் நம்ம எங்கேயோ போய் மாற்றுறதுக்கு நிற்கிறோம். அவர் நம்மளை ரட்சிக்க வந்தார். அப்போ அவருடைய நோக்கமும் உங்கள் நோக்கமும் ஒன்றாகும்போது அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் உங்கள் மேலே வந்து இறங்கும், அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் உங்கள் மேலே வந்து இறங்கும். அதை அப்படியே புரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒரு வசனம் சொன்னார், மத்தேயு 6:33. முதலாவது என் ரட்சிப்பை தேடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் முதல் ப்ரையாரிட்டி நான் உங்களுக்கு தருகிற ரட்சிப்பாக இருக்கட்டும். முதலாவது என் ராஜ்யத்தை தேடுங்கள். நிறைய பேருக்கு தெரியாது. என்ன தெரியாதுன்னா, ஆண்டவர் செல்வந்தனாய் மாற்ற வந்தார், அதனால் குச்சி வீடெல்லாம் மாடி வீடாய் மாறிவிடும் என்று. நான் கேட்கிறேன், குச்சி வீடு மாறி வீடாக மாறிவிடும் என்றால் சபையில் குச்சி வீட்டுக்காரனே என்ன செய்யக்கூடாது? முதல்ல பரதேசிக்கு போனவனாக தேவன் காண்பிக்கிற அந்த லாசரு ஐஸ்வர்யவான் சாப்பாட்டில் இருந்து ஒன்று விழுகுமான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ எப்போயா நாங்கள் ஐஸ்வர்யவான் ஆகிறோம்? சில நேரங்களில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வெளியூர்லேருந்து வருவாங்க. வெளிநாட்டிலேருந்து, எங்கடா இருக்க? அமெரிக்காலேயே இருக்க? எப்படி வசதிலாம்? அமெரிக்காவில் இருக்கிறேன்னு சொல்கிறேன், அப்புறம் என்ன வசதி? கார் இருக்கான்னு கேட்காத. 2 கார் இருக்கா, 3 கார் இருக்கா? ஏன்னா எங்கே இருக்காரு சொல்லுங்கள். அப்போ நம்ம உண்மையான செல்வந்தனா எப்போ மாறுறோம்? அப்பா ராஜ்யத்தில் போய் சேரும்போது தான். அங்கே தான் இருக்கு. இதை இன்னைக்கு சொல்கிறதே இல்லை. எப்போ பரலோகத்தின் குடிமகன் என்று நீங்களும் நானும் ஆக்கப்படுறோமோ அப்போ தூதர்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா தூதர்கள் பரலோகத்துக்குரியவங்க தான். ஆனால் வேலைக்காரனுக்கும் பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்கு. வேலைக்காரன் குழம்பு எடுத்து சாப்பிடணும்னா கேட்கணும், சோறு போட்டு சாப்பிடணும்னா. ஆனால் பிள்ளைக்கு சோறும் குழம்பும் போட்டு கொடுக்கப்படும். கையை நல்லா தட்டி கத்தரை மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. அப்போ இங்கே இன்னைக்கும் விசுவாசியாக தேவன் ஆசீர்வதிக்க முடியாததுக்கு காரணம், ரட்சிக்க தான் வந்தார். ஆனால் ரட்சிப்பை விட்டுட்டு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல. இங்கே காலையில் எழும்பி ரட்சிப்புக்காய் ஸ்தோத்திரம்னு சொன்னவங்க எத்தனை பேர்? உம்முடைய சிலுவையினால் ரட்சிப்பை தந்தீரேன்னு சொன்னவன் எத்தனை பேருங்க? இன்னும் எனக்கு காசு தரல, இன்னும் எனக்கு வேலை தரல, இன்னும் எனக்கு பணம் தரல, இன்னும் கேட்டது தரல, என்ன நீங்கள் கடவுள் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் வந்த நோக்கம் ரட்சிக்கிறதுக்கு தான் வந்தார். இந்த ரட்சிப்பை மட்டும் சரியாக ஒருத்தன் பிடிச்சிட்டு அந்த ரட்சிப்பினுடைய வழியில் நடந்தால் அவன் காசு அவர்கிட்ட கேட்க வேண்டியதில்லை, உயர்வு அவர்கிட்ட கேட்க வேண்டியதில்லை, சுகம் அவர்கிட்ட கேட்க வேண்டியதே இல்லை, அவர் தருவார். எப்போ ரட்சிப்பை விட்டு வெளியே போகிறோமோ அப்போவே பிசாசு காத்துக்கிட்டே இருக்கான். கள்ளர் கையில் அகப்பட்டவனை போல கொன்றுவான். நீங்கள் நினைக்கிறேன், கள்ளர் கையில் அகப்பட்டவனுடைய நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு அடித்து அவங்ககிட்ட இருந்த தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு போயிட்டாங்கல்ல. கள்ளர் கையில் மாட்டி ஒருத்தனை அடிக்கும் போது எப்படி அடிப்பான்? பாவம்டா, வலிக்கும்டா அப்படின்னு அடிப்பான். அடி வெளுத்து அவனை சாவடித்து போட்டுட்டு போனாங்க. அப்போ கூட அவனை தேடி போனார். எருசலேம்லேருந்து போகலாமா, ரட்சிப்புலேருந்து போகலாமா, சபையிலேருந்து போகலாமா, அபிஷேகத்திலேருந்து போகலாமா, தேவன் நியமித்த பாதையிலேருந்து போகலாமா? அப்போ கூட யாருமே காப்பாற்ற வரல. பாஸ்டர் வந்தாரா? வரல. லேவியர் வந்தானா? வரல. அப்போ கூட ஆண்டவர் தான் போய் செத்து கிடந்தவனை வாகனத்தில் ஏற்றி திரும்பவும் அவனை கொண்டு வந்து சரி தத்திரத்தில் சேர்த்தது எதுக்குன்னா, மறுபடியும் அவனை சேர்த்தா ரட்சிக்கப்படுவான்னு சொல்லிதாயா. அல்லேலூயா. இப்போ தெரியுதா? அப்போ போகிறவனை திரும்ப இழுத்துட்டு வந்து காயம் கட்டுறது எதுக்கு? விழுந்து போனவனை தூக்கி விடுறது எதுக்கு? வியாதிப்பட்டவனை திரும்ப எழுப்புறது எதுக்கு? கண்ணீரில் கிடக்கிறவனை திரும்ப எழுப்புறது எதுக்கு? ஒன்றே ஒன்று தாயா, பாவிகளை ரட்சிக்க.
கிறிஸ்து இயேசு. ஆமாம், இந்த வசனத்துக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. என்னை பணக்காரனாக இயேசு வந்தார் பிரசங்கிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அது என்னன்னு தெரியல, இந்த மாதிரி பிரசங்கிக்கிற ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் கூட்டம் நடத்துகிறாங்க. ஒரு கூட்டத்துக்கு 5000 ரூபா ஃபீஸா சொல்லுங்கள். அப்போ நான் கேட்குறேன், நீ எங்களையெல்லாம் வச்சு என்ன ஆகுற? ஐஸ்வர்யவான ஆகுற. உனக்கு இன்னும் திருப்தி வரல. 200 ரூபா ஃபீஸ், 300 ரூபா ஃபீஸ், 500 ரூபா ஃபீஸ் கேட்டால் இயேசு நம்மளெல்லாம் என்ன ஆக்க போகிறாரு? நான் ஒன்றை மட்டும் விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், அவர் தருகிற ரட்சிப்பு நிரந்தரமானது, நித்தியமானது, மகிமையானது, எடுக்கப்பட முடியாது. அதை புரிஞ்சுக்கிறேங்க. அதனால தான் மார்த்தாள் டீ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. மார்த்தாள் ஆண்டவருக்கு தான் டீயோ காஃபியோ சாப்பாடோ செஞ்சாங்க. ஆனால் மரியாள் காலுக்கு அடியில் உட்காந்துருந்த போது சொன்னார், மரியாள் கொடுக்கறது கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்த்தாள் கொடுக்குற ஆசீர்வாதம். ஆனால் மரியாள் பாதத்தில் அமர்ந்திருக்கிறாளே, அதை அவளுடைய வாழ்க்கையில் அவள் ஜீவன் போனாலும் எடுக்க முடியாது. நீங்கள் தேவ சமூகத்துக்கு எதுக்கு வர்றீங்க தெரியுமா? நீங்கள் ஓடுறது, சம்பாதிக்கிறது, நீங்கள் உழைக்கிறது எல்லாம் உங்களை விட்டு ஒரு நாள் போயிடும். அதுவும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா செத்து போன பிறகு அம்மா அப்பா கையிலேருந்து பிடுங்கிறது இல்லை, சாகிறதுக்கு முன்னாடியே முந்தின நாளே வெட்டி எடுத்துருவாங்க. அங்கே ஆள் சும்மா தான் கிடக்கும், எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. நிறைய வீடுகளில் மரணத்துக்கு முன்னாடி சண்டை தான் நடக்குது. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்தீங்கன்னா உங்களை விட்டு எடுப்படாது, எடுக்கவே முடியாது. மோதிரமாக எடுத்துகிட்டு போடா, ஆமாம், செயினா எடுத்துகிட்டு போ, தங்கமாக எடுத்துகிட்டு போ, பத்திரமா எடுத்துகிட்டு போ, இயேசுவை எடுக்க முடியாது. அவர் தருகிற ரட்சிப்பை எடுக்க முடியாது. இதை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி நாங்கள் ஓடுறோம், சம்பாதிக்கிறோம், ஒன்றுமே இல்லை. நீங்கள் இல்லாமல் இந்த உலகம் சுத்தம், நீங்கள் இல்லாமல் சூரியன் வரும், நீங்கள் இல்லாமல் இந்த உலகம் நடக்கும். உங்கள் பிள்ளையோ உங்கள் பேரனோ யாரோ இருப்பான். நீங்கள் எங்கே போக போகிறீங்க? உங்களை காப்பாற்ற ஒருத்தர் வந்தார், உங்களை மீட்டெடுக்க ஒருத்தர் வந்தார், உங்களை பரிசுத்தமாக்க ஒருத்தர் வந்தார், உங்களை மகிமைப்படுத்த ஒருத்தர் வந்தார், உங்களை நேசிக்கிற ஒருத்தர் வந்தார். அதில் இப்போ கொஞ்சம் விசுவாசி இருக்குது. புதுசாக வேலைக்கு போயிருக்கேன், அதனால் இப்போ கூட்டத்துக்கு வர முடியாது. இவர்களெல்லாம் பரிதாபமானவர்கள். வேலையும் பார்க்க வேண்டும், கடவுளுடைய ரட்சிப்பை பற்றி கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்பு நமக்கு மிக முக்கியமானது. நான் சொல்லுவேன், இன்றைக்கு இந்திய தேசத்தில் இருக்கிற மதவாதிகள் எல்லாம் சொல்கிறாங்க, 3 ஆணியை பிடுங்காத முடியாதவர் யாடா நீங்கள்லாம் கடவுளாக கும்பிடுறீங்கன்னு. அவர் 3 ஆணியை பிடுங்கியிருந்தா நீ நரகத்திலே தாண்டா போகணும், நீ போச்சுட அவன் வாழ்க்கை. அவர் 3 ஆணியை பிடுங்கலேன்னு சொல்ற, அவர் மரணத்தையே பிடுங்கி எறிந்தவர். கையை தட்டி நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உனக்கு ஏண்டா நான் கேட்கிறேன், அதோட ஏண்டா நீ படிக்கிறத நிப்பாட்டின? இன்னும் ஒரு அதிகாரம் படி. மரணத்தின் வேர்களை பிடுங்கி எறிந்தது உன் கண்கள் திறக்கப்படும். நான் நினைக்கிறேன் மத்திய 26 நிப்பாட்டுறான். வாடா 27க்கு வந்தீங்கன்னா கல்லறைகள் திறந்தன, மரித்த இயேசு உயிர்த்தெழுந்தார். அதையும் கொஞ்சம் பாருவேன். நீ மட்டும் ஏன் உன் லிமிட்ல நிற்கிற? அதே மத்தேயு தான் சொல்லுது, இயேசு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அதான் கேட்குறேன், பிசாசோட பெரிய தந்திரமே ஒத்த வசனத்தை பிடிச்சிக்கிறது. ஒத்த வசனம் பிடிக்காதீங்க, முழு சத்தியமும் உங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கேன். அதனால தான் இன்றைக்கு புதிய ஏற்பாடு சபைக்கு சொல்கிறேன், காலையில் எந்திரிச்சோன்னா ரட்சிப்புக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். நானும் அப்படி தான் சொல்லுவேன். ஒன்றும் தெரியாத எங்களை ஆண்டவர் ரட்சித்தீர, பரலோகம் வரைக்கும் பார்க்க உதவி செஞ்சீர. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்கு அடியில் தோன்றுனா புதையல் கிடச்சா நல்லாயிருக்கும். நான் வானாதி வானங்களுக்கு மேலே இருக்க புதையலை பார்த்துட்டோம். அல்லேலூயா. எங்களுக்கு இங்கே புதையல் கிடச்சா நாங்கள் அந்த புதையலை இழந்துருவோம். இந்த புதையல் வேணானே நான் சொல்கிறேன். சில பேர் சின்ன வயசில் நினைப்போம், கடவுள் பொத்துன்னு வந்து ஒரு 10 கிலோ தங்கத்தை போட்டு போனால் நல்லாயிருக்கும்னு. இப்போ கடவுள் தங்கத்தையே கொடுத்துட்டார், அப்புறம் என்ன? அவரே கொடுத்த பிறகு என்னையா வேணும்? அவரை மட்டும் சரியாக பிடிச்சிக்கிறீங்களேன். ஆமாம், வாழ வழி இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க, அவரே இருக்கிறாருன்னு சொல்லுவீங்க, அவரே நடத்துவார்னு சொல்லுவீங்க. அதனால தான் நான் இங்கே ஒரு ஆணி வேற விட்டுட்டாயா, கிறிஸ்தவன் ரட்சிப்புக்கு தாயா வந்தாரு, ரட்சிக்க தாயா வந்தாரு. சங்கீதம் புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை சங்கீதக்காரன் சொல்கிறார். 68ஆம் சங்கீதம் 20. நம்முடைய தேவன் யாராம் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்குங்க இந்த வசனம். நம்முடைய தேவன் வீடுகளை கட்டி தருகிறவர், கண்டிப்பாக தருவார். நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் ஆசீர்வாதத்துக்கு எதிரானவன். இல்லை, இதை பிடிச்சா எல்லா ஆசீர்வாதமும் வந்துடும்.
ஆமாம். இப்போ வேலைக்காக வருகிறவர்கள் வேலை கிடைக்கும், வேலை கிடைத்தவுடன் வேலை பழுவினால் ஆண்டவர் விட்டு போய் விடுகிறார். பணத்துக்காக வருகிறவர்களுக்கு பணம் கிடைக்கிறது, நம்முடைய தேவன் அதையும் கொடுக்கிறார். சுகத்துக்காக வருகிறவர்களுக்கு சுகம் கிடைக்கிறது, அவர்கள் இன்னும் 10 வருஷம் வாழ்ந்து விட்டு செத்து நரகத்துக்கு போகிறார்கள். உண்மையா இல்லையா? ஒன்று சொல்லுங்கள், உண்மையா இல்லையா? இப்போ நாகராஜன் நம்ம சபைக்கு வந்தார்ல, நாகராஜனா வசந்தா சிஸ்டர் வீட்டுக்கு ஏற்றாப்புல நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ அந்த ஆள் அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, இவரை வந்து நாங்கள் மதுரை மீனாட்சி மிஷனில் வச்சுருந்தோம். ஆமாம், இவருக்கு வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, குடல்லாம் அழுகி போச்சுன்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க, ஒரு தண்ணி கூட இறங்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. என்ன இறங்க மாட்டேங்குது? எனக்கு ஏபிசிடியும் தெரியாது. ஆண்டவரே இந்த மனுஷனை சுகமாக்கணும். அவன் முழங்காலில் நிற்கிறான். இது என்னடா அது? நம்ம விசுவாசி கூட என்ன செய்யாது. அவன் சொல்கிறான் இயேசுவே என்ன சுகமாக்கணும்னு சொல்கிறேன், அவன் சத்தமாக சொல்கிறான் இயேசுவே என்ன சுகமாக்கணும். இது என்னடா இப்படி சொல்கிறான் அப்படின்னு பார்த்தேன். நான் சொல்ல மந்திரம் அந்த கிளி சொன்ன மாதிரி அவனும் சொல்கிறான். மொதல் நாள் வந்துட்டு போயிட்டாங்க, 2ஆம் நாள் வந்து சொல்கிறாங்க தயிர் சோறு சாப்பிட்றேன்னு. இது என்னடா மீனாட்சி மிஷன்லேருந்து தண்ணியே இறங்காதுன்னு சொன்னால் இவன் தயிர் சோறு சாப்பிட்றான். அடுத்து 1 வாரம் கழித்து சொன்னாங்க நல்லா சாப்பிட்றேன்னு. அடுத்த வாரம் சொன்னாங்க வேலைக்கு போகிறான்னு. அடுத்த வாரம் சொன்னான் சபையை விட்டே போயிட்டான். ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் வந்தான். அவனுக்கு தெரியாத ஆண்டவர் அவன் போவான்னு. அவர் ஏன் சுகமாக்குனார்? அவன் சுகத்துக்காக வந்தான், அவனை என்ன ஆக்குனார்? அவன் தான் முடிஞ்சு. அவனுக்கு கொடுக்கப்பட்டது சுகம் மட்டும்தான். ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது ரட்சிப்போடு கூட சுகம், ஐஸ்வர்யம், நன்மை, பலன், பரலோகத்தின் மேன்மையை கர்த்தர் தர்றாரு. அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், ஒரு பர்டிகுலர் காரியத்துக்காக வராதீங்க. நானும் என் குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த ஒரே ஒரு வாஞ்சிய ராகாப் சொன்னதுனால தான் அம்மா வாமா நீ என்னம்மா கேட்ட? நாங்கள் வாழ்கிறதுக்கு எங்களை இஸ்ரவேலோடு சேர்த்துக்கொள்ளுங்க. அப்படி கேட்கல. எங்களை எங்கள் குடும்பத்தை உங்களோட இணைச்சிக்கிறங்க. நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும். அதில் லிஸ்ட் பாருங்களேன், சகோதரர் சகோதரிகள், எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாரையும். லோத்துட்ட போய் இந்த கதையெல்லாம் சொன்னாலே அவர் என்னென்னமோ சொல்கிறார். ஆனால் இந்த அம்மா ஒரு லிஸ்ட்டில் எல்லாரையும் சேர்த்துட்டாங்க. இவங்களை எல்லாரையும் இந்த எரிகோ பட்டணம் உடையும் போது, இந்த உலகம் அழியும் போது, இந்த உலகம் அக்கினியில் வைக்கப்படும் போது, இப்படி ஒருத்தன் ஜெபிச்சானா அவனுக்கு வேலை கொடுக்காம இருப்பாராங்க. இப்படி ஒருத்தன் ஜெபிச்சானா அவனுக்கு நன்மை கொடுக்காம இருப்பாராங்க. இப்படி ஒருத்தன் ஜெபிச்சானா அவனுக்கு ஆசீர்வாதத்தை தராமல் இருப்பாராங்க. ஏன்னா பாவிகளை ரட்சிக்க நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்தில் கூட தப்ப முடியும். நம்ம டாக்டர் சொல்லுவாங்க இத்தோட முடிஞ்சுன்னு, ஆண்டவர் சொல்லுவார் இத்தோடு தொடங்குகிறது. டாக்டர்கள் எண்டு போடும்போது பரலோகம் ஸ்டார்ட் போடுங்க. உலகம் எண்டுன்னு சொல்லும்போது பரலோகம் துவங்கும். கண்களில் ஒரு பெரிய பரவசம் உண்டாகும். அதனால தான் சொல்கிறேன், ரட்சிப்பின் தேவனே. எப்படி கூப்பிடணும்? ரட்சிப்பின் தேவனே. அதனால தான் பெரிய பெரிய புலம்பலெல்லாம் ஆபகுக்குள்ளே சொல்லிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை முடிப்பார். அவர் என்னுடைய ரட்சிப்பின் தேவன். என்ன தேவன்? அவர் என் கால்களை எப்படி மாற்றுறாரா? மான் கால்களை போல் மாற்று. நம்முடைய தேவன் யார்? ஆமாம், எல்லாரும் கர்வமாக சொல்லலாம், இந்த உலகத்தில் 1000 தேவர்கள் இருக்கலாம், ஆனால் ரட்சிப்பு அருளும் ஒரே தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இதுக்காக நீங்கள் தைரியமாக சொல்லலாம். அப்போ உங்ககிட்ட அவருடைய ரட்சிப்பு எப்படி கொடுத்துருக்காரு தெரியுமா? நம்ம ஊரில் சிலரை பழம் புளியை விட்டோம்னு வச்சுக்கிறோங்களேன், புளிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்படி அந்த சாத்துக்குடியெல்லாம் புதிய வச்சோன்னா சுற்றி சுற்றி புளிவாங்க. எதுக்கு பிரதர்? ஒரு சாறு கூட அல்லா போட்டு அம்மிக்கு புளிய. அதுபோல் ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தை கம்ப்ளீட்டா அந்த இடத்துக்கு பேரே கபாலஸ்தலம். தெரியுமா? கபாலஸ்தலம்னா போன வாரம் எத்தனையோ பேரை சிலுவையில் அரைஞ்சு தூக்கி போட்டு போயிடுவாங்க. கழுகுகள் தான் சாப்பிடும், எலும்பு கூடுகள் மட்டும்தான். அந்த இடத்துல தான் இயேசுநாதர் சிலுவையில் பிதா அவருக்கு ஒரு லிமிட்டு கொடுத்துருந்தார். 5-6 மணி நேரத்துக்குள்ளே அவருடைய உயிரை எடுத்துடணும்னு, அவரை கனமாக அடக்கம் பண்ணணும், அவருக்கு செய்ய வேண்டியது. ஆனால் உங்களையும் என்னையும் காப்பாற்றுறதுக்காக இந்த நன்றி உங்களுக்கு இருக்கா? நிறைய பேர் சொல்கிறாங்க செத்து போன பிறகு தானே பிரதர் அது புரியும். அது இப்போயே புரியணுங்க. அதுக்கு தான் இந்த வேதம்லாம் கொடுத்துருக்கேன்.